ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இது வந்து என்னோடய பேர்ட்ஸ் வீடியோ ஒன்றும் இல்லை, என்னோடய கேமரா சிசிடிவி கேமராவில் உள்ளது தான். கொஞ்ச நாளாக வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து நிறையா பேர்ட்ஸு, இந்த பீஜியான் வருது, புறா வந்து கோயில் புறா, வெளியில் இருக்கிற புறா எல்லாம் வந்து நம்மள்ட்ட தான் வருது. எதனால் எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னாக்கா, இது வந்து என்னோடய குருவி தினைலாம் இருக்குல்ல, அந்த வேஸ்ட்டு, அதை வந்து வெயிலில் காய வச்சதை ஒரு நாள் அப்படியே போட்டேன், எடுக்கவே இல்லை. காலையில் பார்த்தோன்னாக்கா செக் பண்ணும்போது நிறைய புறா, அணில் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி, இந்த மாதிரி வந்து சாப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு புறாவுக்கு வந்து கம்பு, இது 2 டப்பாலையும் கம்பு, ஆனால் ஒழுங்காக சாப்பிடாது, எல்லாம் கீழே இறச்சி விட்டு, எப்படி என்னோடய ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட் சாப்பிடுதோ அதே மாதிரி தான் புறா எல்லாத்தையும் இறச்சி விட்டுருது. டெய்லி கூட்டினாலும் இங்கே ஃபுல்லாக இதாக்கிடுது. இது வந்து வேறு குருவி, இது வந்து அணிலுக்கு வச்சேன் நான், வேர்க்கடலை. இதில் கிளியராக தெரியல, ஏன்னா காலையில் மணி 6:34, சரியான பனி, பார்த்தா தெரியும் உங்களுக்கு எப்படி மிஸ்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கரெக்டாக 6:34 இன்றைக்கி எடுக்கிறேன், 8ஆம் தேதி 2ஆம் தேதி பிப்ரவரி, 2வது மாதம் 8ஆம் தேதி 2025. காலைல எழுந்திரிச்சோன்னே கேமரா இருக்கிறதுனால யார் யார் வர எல்லாமே தெரியும். அணில், இந்த சின்ன குருவி, இது வந்து வேர்க்கடலை சாப்பிடுது. புறா இப்போ எல்லாம் வந்து இறங்கும், நான் காமிக்கிறேன். இது வந்து வேஸ்ட்டு, நான் புறா என்னோடய ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு சாப்பிட்டு இருக்கு இல்லையா, காய வச்சு புடைக்கிறதுக்காக வச்சுருந்தேன். இதில் கிடக்கிற 1-2 அணில் வந்து இந்த சன்ஃப்ளவர் சீடு சாப்பிடும். புறாவும் இதில் வந்து மேய்ஞ்சிட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு புறா வந்து நான் கம்புலாம் வைக்கவே இல்லை, இதை தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு நல்லா குரூப்பாக உட்காந்து. சரி, புறா என்ன சாப்பிடும், கம்பு, கேழ்வரகு, பச்சைப்பயிறு, கோதுமை, இதெல்லாம் ஒரு வாட்டி வாங்கி வச்சு எல்லாம் சாப்பிட்டாங்க. டெய்லி இது வந்து 1 கிலோ நான் வச்சேனாக்கா ஒரு 8 புறா வரும், 4 நாளைக்கு வரும் இந்த புறா. இது வந்து சின்ன குருவி, இதெல்லாம் வந்து இந்த வேர்க்கடலையை சாப்பிடுது. இது குதிச்சு தான் போவோம். இந்த குருவி எங்கள் ஊரில் வந்து கல்லுக்குருவின்னு சொல்லுவோம். அது சிக்கை அழைச்சிட்டு வந்திருக்கு, இதில் சரியாக தெரிய மாட்டேங்குது. அதோட சிக்கை அழைச்சிட்டு வந்து கேட்குது பாருங்கள், ஃபுட்டு அழகாக எடுத்து ஊட்டி விடும். இது வந்து சிக்கு, அதோட சிக்கு, அதோட குஞ்சு அழைச்சிட்டு வந்திருக்கு. கொஞ்சம் ஃப்ளையிங் ஸ்டேஜில் அழைச்சிட்டு வந்திருக்கு. அழைச்சிட்டு வந்தாலும் இது தானாக சாப்பிட தெரியலங்கிறதுனால இது அழகாக எடுத்து ஊட்டி விடும். இது கேட்கும் பாருங்களேன், அந்த ஃபெதர்ஸை வந்து ஆட்டி இதை கேட்குது பாருங்கள், இதை ஊட்டி விடுதா, தெரியுதா. இது வந்து நான் போனேன்னா எல்லாம் பறந்துடும், அதனால் நான் அங்கே போக முடியாது. நான் எப்போ அந்தான நவர்றேனோ அப்போ தான் எல்லாமே இறங்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து சிக்கு கேட்குது பார்த்தீங்களா, ஃபெதர்ஸ் எப்படி ஆட்டிகிட்டே கேட்குது பாருங்கள். இது வந்து மதர் பேர்டு இல்லை ஃபாதர் பேர்டு எதுன்னு தெரியல. டெய்லி வருது இதுங்க எல்லாம். அணில் வருவாப்புல ஒரு கூட்டமே. இன்னும் மணி என்ன 6:30, பனி சரியான பனியாக இருக்குது, இன்னும் வரல. இப்போ புறா எல்லாம் இறங்க, கொஞ்சம் ஓட விட்டு காமிக்கிறேன், இப்போ வந்தோடனே நான் காமிக்கிறேன். இப்போ வந்து 6:37 வச்சுருக்கேன்னா, கொஞ்சம் முன்னாடி 6:34 வச்சுருந்தேன்னா, இப்போ வரும் பாருங்கள், எல்லாம் புறா எல்லாம் இறங்கிடும். ஒரு நாள் எங்கே தீனி கிடந்துச்சின்னு பார்த்துடுச்சுன்னா டெய்லி அந்த வீட்டுக்கு வந்துடும். இதே மாதிரி வீட்டில் ஏதாவது சத்து மாவு அரைக்கிறதுக்கெல்லாம் கழுவி காய வைக்கிறாங்க இல்லையா வெயில், அதை வந்துட்டு பாருங்கள், அதெல்லாம் போய் புறா தவிடு விட்டுரும். 1 2 3 அணில் வந்துட்டார். இவங்களுக்கெல்லாம் ஒரு டைமிங்கு, காலையில் இந்த டைமிங் வருவாங்க 6:30 மணிக்கு, ஈவினிங் வந்து 3:15 5 மணி வரையும் சாப்பிட்ற டைம். அதுக்கு இடையிலலாம் வராதுங்க புறா. அணில் அப்பப்போ வந்துட்டு ஓடிடும், ஆனால் வெயில் டைமில் வராது, எதுவுமே வராது, அப்படியே தான் இருக்கும். சாயந்தரம் 3:15 to 4:30 எல்லாம் வந்துட்டு போயிடும் சாப்பிட்றதுக்கு. அங்கே போய் என்னால் எடுக்க முடியாது, போனேன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் படப்படன்னு பறந்துடும். இந்த கதவு கேட்டை ஓப்பன் பண்ணாலே போதும், சரசரன்னு எல்லாம் கிளம்பிடும். எதுக்கு வேஸ்ட்டாக அது சாப்பிட்றத நம்ம டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு இதுலேருந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு கரெக்டாக கேமராவுக்கு நேராக வச்சுட்டேன், எத்தனை புறா வருது சொல்லி பார்க்குறதுக்கு. இது ஃபுல்லாக வேர்க்கடலை.
அணி பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்ச சாமான் வேர்க்கடலை. இது ஒன்று வருது பாருங்க. இன்னும் கொஞ்சம் ஓட விட்டோன்னா நிறையா வந்திருக்கும், காமிக்கிறேன். 6:42க்கு இது வந்திருக்கா. இதோ ஒரு புறா இந்த தினையில் மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்க. தினையை ஒரு தடவை மேய்ஞ்சிட்டு இருந்ததுனால தான் சரி தினை புறா சாப்பிடுமான்னு என்ன எனக்கு தெரியாது. ஆனால் வந்து தானியம் மட்டும் சாப்பிடும் புறா. அந்த கம்பு, குயல்வரகு, கோதுமை, பச்சை பட்டாணி இதெல்லாம் சாப்பிடும் பெரிய புறா எல்லாம். சிக்ஸ்லாம் வந்துச்சுனாக்கா கம்பு சாப்பிடும்னு நினைக்கிறேன். தினையை பொறுக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த புறாலாம். இதெல்லாம் வேஸ்டேஜ். ஆனால் 1-2 இருக்கும் இல்லையா, அது புடைக்கிறதுக்காக வச்சுருந்தேன். அதுலேருந்து எல்லாம் வந்து சாப்பிட்டாது. அது ஒரு நாள் பார்த்தேன். அதுலேருந்து கிட்டத்தட்ட இதுங்க எல்லாம் என் வீட்டுக்கு வந்து 1 மாதமாக வந்துட்டு இருக்கோ. சரி உங்கள்கிட்ட காமிச்சிடலாம் சொல்லிட்டு தான் ஒரு வீடியோ போட்டேன். இப்போ 4 புறா வந்திருக்கு பாருங்க. அணில் வந்து கம்புலாம் சாப்பிடுது. கம்பு அணில் வந்து நான் இது வரைக்கும் அது என்ன சாப்பிடுன்னு தெரியாது, எல்லாத்தையும் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. இதில் சண்டை வேற. அழகாக உட்காந்துட்டு சாப்பிடுது. கேமராங்கிறதுனால நல்லா இருக்காது இந்த வீடியோ, நான் காமிக்கணும்னு தான் எடுத்தேன். இல்லைன்னா ஒன்று பண்ணலாம், காலையில் எந்திரிச்சக்க விட இதுங்க எல்லாம் வரத்துக்கு முன்னாடி கேமரா ஃபோனை கொண்டு போய் அங்கே வச்சோன்னாக்கா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது கேமரா வழியாக பார்க்குறதுனால நல்லா இருக்காது வீடியோ பார்க்கவே. நானே போய் பார்க்க மாட்டேன், அந்த ஜன்னல் வழியாக தான் நின்று பார்க்குவேன். சமயத்தில் என்னை பார்த்தாலுமே அந்த ஜன்னல் வழியாக என்னை பார்த்தாலுமே ஓடிவிடும் எல்லாம். ஒன்று, 2, 3, 4, 5 இன்னும் வரும். எல்லாம் பனியில் வரவே இல்லை, லேட்டாக வரும். 8 மணி வரையும் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். மணி 6:45 தானே ஆகுது. 6:30லேருந்து 6:45 தான் ஆகுது. 8 மணி வரையும் இங்கே வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். சிக்ஸு இருக்குது, அதுங்களுக்கு போய் கொடுத்துட்டு வரோம். பக்கத்து வீட்டு மாடியில் குடி இருக்குது இந்த புறா எல்லாம். அங்கே சிக்ஸு கூடு கட்டி முட்டை வச்சு குஞ்சு பறிச்சிருக்கு. போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரோம். நான் கொஞ்சம் ஓட விடுறேன். ஆறே முக்கால். இது என்ன குருவினே தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா இந்த குருவி வந்து என்ன சொல்லணுன்னாக்கா ஆக்காட்டு குருவின்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா சொல்ல, எனக்கு பேர் தெரியாது, ஆக்காட்டு குருவிங்க. இது என்ன பண்ணுனாக்கா சின்ன குஞ்சு ஏதாவது ஒரு மரத்தில் குருவி குஞ்சுலாம் பொறிச்சு வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 நாள் குஞ்சு, அதெல்லாம் தூக்கிட்டு போயிடுமா. இது கொஞ்சம் டேஞ்சரஸ்ன்னு சொல்லுவாங்க அம்மா. எனக்கு தெரியாது இது பேர், எங்கள் அம்மா தான் சொல்லுவோம் ஆக்காட்டு குருவின்னு. வால் நீட்டமாக இருக்குது. இது ஆனால் வேர்க்கடலையை சாப்பிட்ற மாதிரி வந்து உட்காந்துருக்கு. ஒரு வாட்டி எங்கள் ஜன்னலில் வந்து இந்த மணிப்புறா கூடு கட்டியிருந்தது. அதோட குஞ்சை இது ஒன்று தூக்கிட்டு போயிட்டு, அதுலேருந்து எங்கள் அம்மா வந்து இதை பார்த்தாலே பிடிக்காது, குருவி குஞ்செல்லாம் தூக்குறதுன்னு சொல்லிட்டு. இப்போ மணி 7:45 காலையில். அப்பவும் எப்படி இருக்குது பாருங்க, சரியான பனி. எல்லாம் காலையில் 6 மணி மாதிரி வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். முன்னாடிலாம் இந்த டயத்துலலாம் சரியான வெயில் வரும், ஒரு புறா இருக்காது. போயிட்டு 7:45 8 மணி வரையும் வந்து சாப்பிடுது இப்போ பனி நாளில். இல்லைன்னா முன்னாடி எல்லாம் 6:30லேருந்து 7:15க்குள்ளே சாப்பிட்டு போயிடுவாங்க. இப்போது டைமிங்கு இப்போ வெயில் காமிக்கிறேன். மணி என்ன
ஓ 8:30க்கும் வந்திருக்கு ஒரே ஒரு புறா, சிங்கிள் புறா. 8:30 மணிக்கு வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். 1 2 போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரோம். இப்போ தான் கொஞ்சம் வெயிலே வந்திருக்கு பாருங்கள். 10 மணி. இப்போல்லாம் யாரும் ஒரு ஆள் வராது. மணி கரெக்டாக என்ன 11:45. இப்போல்லாம் ஒன்றும் இருக்காது வெயிலில். சாயந்தரம் தான் எல்லாம் வரும்.